ஹோட்டல் அதிபரிடமிருந்து 10 லட்சம் ரொக்கம், சொகுசு காரை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்டதா எழுந்த புகாரின் அடிப்படையில் சீரியல் நடிகை ராணி, அவரது கணவர் பாலாஜி, கணவரின் நண்பர் என 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சீரியல் நடிகை தற்போது தலைமறைவாக இருக்கிற நிலையில இது குறித்து பைல்வான் ரங்கநாதன் பேசியிருக்காரு. கிங் 24/7 யூடியூப் சேனலுக்கு அவர் அளித்திருக்கும் பேட்டியில், நேர்வழியில் சம்பாதிக்கும் பணம் தான் உடலில் ஒட்டும், தவறாக நாம் சம்பாதிக்கும் பணமும் புகழும் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும், கடைசியில் சிறையில் அடைச்சிவிடும் என்பதற்கு இந்த நடிகை ஒரு உதாரணம். சீரியல் நடிகையின் பெயர் ராணி. பெயருக்கு ஏற்றாற்போல் ராணியாக வாழ ஆசைப்பட்டிருக்கிறார். அப்படி ராணியாக வாழ வேண்டுமென்றால் ராஜாவின் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இவரோ டிவி நடிகை. இவர் மீதுதான் தினேஷ் ராஜ் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். தினேஷ் ராஜ் கரூரில் ஒரு ஹோட்டல் நடத்தி வருகிறார். அந்த ஹோட்டலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல பணம் தேவைப்படுவதால் தினேஷ் ராஜ் அரசியல் பிரமுகர் ஜான் பாண்டியன் என்பவரை அணுகியிருக்காரு. அவரின் மூலமாக தான் சீரியல் நடிகை ராணியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தினேஷ் ராஜுக்கே பண தேவை இருக்கும்போது அவர் எதற்காக 10 லட்சம் பணம், சொகுசு கார், நகைகளை நடிகைக்கு கொடுத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. பணம் கொடுக்கல் வாங்கலுக்கு பின்னால் ஏதோ ஒரு அசிங்கமான விஷயம் இருக்கிறது. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டபோது கொலை மிரட்டல் விடுத்ததாக தினேஷ் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காரு. நடிகைக்கும் தொழிலதிபருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்ததால் தான் அந்த தொழிலதிபர் நகை, பணம் என அனைத்தையும் நடிகையிடம் கொடுத்திருக்கிறாரு. பின் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டதால் பணத்தை திருப்பி கேட்டபோது அவர் மிரட்டியிருக்கிறார். தினேஷ் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததும் நடிகை கணவருடன் தலைமறைவாகியிருக்கிறார். ஆனால் நிச்சயம் போலீஸில் பிடிபட்டு விடுவார்கள். அப்படி பிடிபட்டால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்பதால் இந்த வழக்கில் இருந்து வெளிவர வலுவான ஒரு வழக்கறிஞரை தேடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுன்னு பைல்வான் ரங்கநாதன் பேட்டியில் பேசியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.